அரவிந்த், இந்த சிபிஐ வழக்கு விசாரணை அப்படிங்கிறத எங்கே விசாரிக்கணுங்கிறதுல ஜூரிஸ்டிக்ஷன் ஏதாவது இருக்குதா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இந்த கேஸை டெல்லியிலையும் விசாரிக்க முடியும். ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் 2 ஹெட் குவார்ட்டர்ஸில் தான். சிபிஐக்கு ஸ்டேட் தமிழ்நாட்டில் 2 பிரான்ச் இருக்குது. சென்னை பிரான்ச் ஒன்று இருக்குது, மதுரை பிரான்ச் இருக்குது. ஆனால் இந்த எஃப்ஐஆர் எதில் போட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் AC2 ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதோட டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, சென்னையில் ரெஜிஸ்டர் பண்ணப்படல. ஸோ அதனால் AC2லேருந்து தான் ஒரு டீம் வந்து ஒரு மாதம் வந்து PWD கெஸ்ட் ஹவுஸில் கரூரில் விசாரணை பண்ணாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீம் அங்கே போயிட்டாங்க. ஸோ விசாரணைக்காக அவர்களை டெல்லி வரவழைப்பது வந்து சிபிஐக்கு வித்தின் த லீகல் ரைட். அதில் சட்டப்பிரகாரம் எதுவும் தப்புன்னு சொல்ல முடியல. கரூரும் வந்து விசாரிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா சீன் ஆஃப் கிரைம் வந்து கரூர். ஸோ கரூர்லேயும் அங்கே ஃபீல்டுக்கெல்லாம் போனாங்களே, விசாரணை நடத்தினாங்க. கரூர்லேயும் விசாரிச்சிருக்கலாம். அதில் டெல்லிக்கு வரவழைச்சு விசாரிப்பது என்பது சட்டப்படி தவறு கிடையாது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருக்கான்னு எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா கரூர்லேயே விசாரிச்சுக்க முடிய கேஸை நீங்கள் ஏன் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனீங்கிறதா ஒன்று. ஸோ அதனால தான் AC2 ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால தான் இவங்க அதை விசாரிக்கிறாங்க. 12ஆம் தேதி விஜய சம்மன் பண்ணியிருக்காங்க. விஜய் மட்டும் இல்லை, இன்னும் சிலர் பேரையும் சம்மன் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்படுறேன். இப்போ இதில் வந்து இந்த விசாரணையுடைய கால அளவு இருக்குல்ல, 9 மணி நேரம் நடக்கிறது ஒரு நாளைக்கு, அடுத்த நாள் 3 நாள், இது வழக்கமான நடைமுறை இப்படி தான் இருக்குமா? இதை எப்படி புரிஞ்சு? பொதுவாகவே அப்படி தான் இருக்கும். என்றைக்குமே வந்து 10:30 மணி தான் சிபிஐயோட எல்லா சம்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு கொடுப்பாங்க, 11 மணிக்கு நீங்கள் உள்ளே போய் ஆகணும். அதுதான் எப்போவுமே யாருக்கு சம்மன் கொடுத்தாலும் சாயந்தரம் 6 to 7 மணி வரைக்கும் அதுதான் நடக்கும். பொதுவாக செட்டு முடிகிற வரைக்கும் சம்மன் பண்ணி கொஸ்டின் பண்ணி முடிச்சுருவாங்க. அரெஸ்ட் பண்ணுறனா மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர், அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் வரும். ஸோ கொஸ்டின் எப்பவும் எப்படி தான் போகும், பல நாட்கள் தொடர்ந்து போயிருக்கு. அது பல கேஸும் நான் 2Gலேருந்து நீங்கள் எல்லா கேஸும் பார்த்துருந்தீங்கன்னா 6-7 நாள் தொடர்ந்து விசாரணை எல்லாம் போயிருக்கு. ஸோ அது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ இது சர்டிஃபிகேஷன் இஷ்யூவை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே அரசியலோட பிணைந்து வருதா? இல்லை, ஜனநாயகன் கேஸில் இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறதா தான் கிளியராக தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவ்யூ போயிருக்கு. போனதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் சொல்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் இவங்க மாடிஃபை பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. அதை இன்னமும் அது ஸ்க்ரீன் கூட பண்ணல. ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலிங்கும் போது அது ஒரு எங்கேயோ ஒரு டிலே இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இவங்க ரைட்ஃபுல்லாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் இவங்க வச்ச ஆர்குமெண்ட் தான், அதாவது சென்சார் போர்ட் சார்பில் முன்வைத்த ஆர்குமெண்ட் என்னன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்திருக்கு, இல்லை மத ரீதியான ஒரு சில இதெல்லாம் இருக்குன்னு. கம்ப்ளைண்ட் யார்ட்டு வந்துச்சு? படம் இன்னும் தேட்டருக்கு வரல, பொதுமக்கள் அந்த படத்தை பார்த்துருக்க முடியாது. அதுதான் விஜய் தரப்புல ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. ஆமாம், எப்படி அந்த கம்ப்ளைண்ட் வந்து யாரால அந்த போனஃபைடா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காங்கிறது ஒரு கேள்வி வருது. ஸோ அது ஒரு காரணமாக வைத்து இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்டோட ஜென்யூனஸை நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாங்கள் தள்ளி போடுறோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் காரணத்திற்கான ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நீதிமன்றத்தில் அது என்ன எதுன்னு சொல்ல தானே போகிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் என்ன எல்லாமே அங்கே வைக்க சொல்ல தான் போகிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்லாம் சொல்றதை தாண்டி அந்த கம்ப்ளைண்ட் இவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. மோடி படத்தை பார்க்கணும், மோடி அதில் ஏதாவது சேஞ்சஸ் சொல்ல போறாங்களா, அதை எப்படி மோடி எப்படி. ஆனால் இந்த படம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரியுது. நாளைக்கு மறுபடியும் கோர்ட் ஹியரிங் வந்து கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்பு அது அப்பீலுக்கும் போக முடியும். ஸோ இதை டிராக் பண்றாங்களோ, இந்த வழக்கு விசாரணை கரூரிலிருந்து டெல்லிக்கு கொண்டு போனதும் ஜனநாயகன் படம் மீண்டும் காலதாமதப்படுத்தப்படுவதும் அரசியல் காரணம். ரெண்டு ஒரு கோயின்சைடன்ட். எந்த யார் அரசியல் எது அரசியல், அதுதான் கேள்வி. அரசியல் காரணங்கிறத தாவேக்கா மீண்டும் சொல்றாங்க. ஆனா யாருங்கிறத சொல்றதுல அவங்களுக்கு தயக்கங்கள் இருக்கா என்னங்கிறது புரியல. இல்ல, ரெண்டுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு மக்கள் அதுல கொஞ்சம் ஸ்மார்ட்டான மக்களை நான் பாக்குறேன். சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஎஸ்சிங்கிற அது சென்ட்ரல் கவர்மெண்டோட. ஸோ ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால யாரால் நடத்தப்படுதுங்கிறது தெரியும். நான் இன்னொன்று பெக்குலராக நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, நான் தப்பாக கூட இருக்கலாம், கரெக்ட் பண்ணலாம். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த கேஸ் சிபிஐ போனதுக்கப்புறம் விஜய் 3 முறை அல்லது 2 முறை பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார். ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று ஈரோடு கூட்டம் நிற்க. 2 இடத்துலையுமே பாஜகங்கிற வார்த்தையை தவிர்த்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் பாசிச பாஜகன்னு வார்த்தையை பயன்படுத்துவார். பாண்டிச்சேரியிலையும் பாருங்க, ஈரோட்லையும் பாருங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பாஜகங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த தடுத்துட்டு வராரு. ஸோ அது ஏன்னு எனக்கு புரியல. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது இங்கே சாஃப்டாக போகணும்னு நினைக்கிறாங்களா பாஜகவோட, என்ன காரணம்னு எனக்கு புரியல. அது ஒரு அவரோட நெரேட்டிவ்ல சேஞ்ச் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஈரோட்டில் அவர் வந்து மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமே சொல்லுங்கன்றாரு. தெரிஞ்சதை நான் ஏன் திரும்ப சொல்லணும் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறத தவிர்த்துட்டு வர்றாரு. அதான் இது ஏன்னு புரியல. ஸோ இந்த ரெண்டுமே சென்ட்ரல் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஏஜென்சினால இது எல்லாத்துக்குமே தெரியுது. யாரால் இது இந்த அரசியல் இருந்தால் அது யாரால் இருக்குதுங்கிறத பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் உடைச்சி பேசுறதுல அவங்களுக்கு ஏதோ தயக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பேசலாம். நம்ம ஸ்ரீராம் உங்கள்கிட்ட நிறைவு வர திரு பிரியன்ட்டே கேட்டு வந்துடும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை திரு பிரியன்? இல்லை, நீங்கள் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஈரோட்டில் வந்து அந்த கொள்கை எதிரின்னு கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பாஜகன்ற பேரை டச் பண்ணாத போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதாவது பாஜக கொள்கை எதிரின்னு
திருப்பி அதை ஒரு அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னா அவங்களே சொல்ல வச்சாரு, அவங்க சொன்னாங்க அதை தொண்டர்கள். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு லீடிங் தமிழ் டெய்லி பேப்பரில் அன்னைக்கு அடுத்த நாள் அந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறார், அரசியல் எதிரி யார் அப்படின்னு திமுக, கொள்கை எதிரி யார், கூட்டத்தினர் திமுக என்று குரல் கொடுத்தார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி அந்த பிரிண்ட் இருக்குது. சரி, கூட்டத்தினர் திமுக என்று குரல் கொடுத்தார்கள்னு லீடிங் தமிழ் டெய்லியில் வந்திருக்கு. அது வந்து ஒரு நிச்சயமாக எனக்கு ஆச்சரியமான விஷயம். அப்போது கூட்டத்தோட மனநிலை வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருந்தான்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. இது வந்து விஜய் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரில் தான் அந்த பார்த்தேன் ஆக்சுவலாக. லீடிங் தமிழ் டெய்லி அதை யாரும் ரிஃப்யூட் பண்ணவே இல்லை. சரி, ஸோ நம்பர் 1 அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பாஜகவுடைய ஒருவேளை வந்து அவரோட ரசிகர்களே பாஜக மனநிலையில் இருக்காங்களோ, அதனால தான் பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு டோன் டவுன் பண்ணுறாரோன்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அப்படி டோன் டவுன் பண்ணுறாருங்கிறீங்களா நீங்கள்? டோன் டவுன் பண்ணுறாரு சார், நேச்சுரலி தெரியுது பாருங்க. அது திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லாயர் சரியில்லைன்னு சொன்னார். அங்கே இருக்கிற அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள்ன்ற விஷயத்த நான் மத நல்லிணக்கத்துக்கு நான் வந்து 100% உறுதி கொடுப்பேன்னு சொன்னவர் ஏன் பேசாமல் இருக்காரு? அங்கே வந்து ஒரு 150 வருஷம் ப்ராக்டிஸ். மற்ற கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் அதை பற்றி பேசினாங்களே, திரு சிடிஆர் நிர்மல்குமார் அல்லது அருண்ராஜ் இவங்கெல்லாம் அதை பற்றி பேசினாங்க. சிபிஆர் நிர்மல்குமார் தான் சொல்கிறார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லாயர் சரியில்லைங்க, அவர் தப்பாக சொல்லிட்டாரு, தவறாக சொல்லிட்டாருலாம். அவர் வந்து அந்த பேசிக் இஷ்யூவில் போல அவர். சரி, பேசிக் இஷ்யூ வந்து மத நல்லிணக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 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 ட்ரெடிஷனலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை மாத்திர மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு கோர்ட் கேஸ் வந்திருக்கு. அதை பற்றி அவர் பேசிக் இஷ்யூஸ்க்கே போல அவர். என்டையராக பல பார்ட்டிகள் வந்து வேறு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறவர் எப்படி பேசவே இல்லை. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டம், அதில் என்ன பேசினார்? ஒன்றுமே பேசலை. கிறிஸ்மஸுக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸுக்கு அப்புறமும் நாடு முழுக்க கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாங்க. ஜோசப் விஜய் என்ன பேசினார்? ஏன் அவர் அப்படி சொல்லணும்? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி என்ன சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அவர் தானே சார் உறுதிமொழி கொடுத்தார். கிறிஸ்மஸ் விழாலாம் கொண்டாடினார், நான் உறுதிமொழியை நான் பாதுகாப்பாக இருப்பேன்னாரு. என்ன பேசினார்? ஒன்றும் பேசலையே. ஸோ அவருடைய டோன் வந்து டுவர்ட்ஸ் பாஜக மாறி இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. அப்படி இந்த நெருக்கடிகள் வராது இல்லை சார்? இப்போ அப்படி அவர் ஒருவேளை அவர் டோன் டவுன் பண்ணியிருக்காரு அல்லது நட்பாக இருக்காரு இல்லை இணக்கமான ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னா இந்த நெருக்கடிகள் ஏன் வரணும்? அவர் இப்போ சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து அதே போல் சென்ட்ரல் சர்டிஃபிகேஷன் தான் போர்டு, அப்படிங்கும்போது அது ஒரு முரணா இல்லையா நீங்கள் சொல்கிறது? அவர் எதிர்பார்க்குற விஷயங்கள் யார் வந்து கெடுபிடி கொடுக்குறாங்களோ, நெருக்கடி கொடுக்குறாங்களோ, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இன்னும் நடக்கலைன்னா அதற்கான சிக்னல் விஜய்கிட்ட கிடைக்கலைன்னா நெருக்கடிகள் தொடரதான் செய்யும். அதுதான் தொடருது ஆக்சுவலாக. உங்களோட நோக்கம் என்ன? ஓகே, திமுக சதி பண்ணித்த அந்த கரூர் கூட்டத்தில் அதனால தான் வந்து தள்ளுமுள்ளு நடந்து மரணங்கள் நடந்தன. அதுதானே இவங்களுடைய பாயிண்ட்டு, விஜயோடைய பாயிண்ட்டு. அதுக்கு ஆதரவான ஒரு சிபிஐ ரிப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அது கிடையாது. நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு இன்னைக்கு. அவர் சொல்கிறாரு, அவர் ஆமாங்க, அவரெல்லாம் எப்படி சொல்கிறாரு? அவரெல்லாம் சொல்லும்போது தான் சந்தேகம் இன்னும் வலுக்குது ஆக்சுவலாக வந்து. அவர் அப்போது விஜய் வந்து கூட்டத்துக்கு 7 மணி நேரம் லேட்டாக வந்தார், இல்லை வந்து கூட்டத்துக்கு வரவங்களுக்கு டிஃபன் கொடுக்கல, ஒரு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, இல்லை வந்து அவர் கண்ணு முன்னாடியே மயங்கி விழுந்தாங்க, கண்ணு முன்னாடியே மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்க, கண்ணு முன்னாடியே ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சு, மின்சாரம் ஆஃப் ஆச்சு, கண்ணு முன்னாடியே ஆம்புலன்ஸ் வந்தது, போலீஸ் சொல்லி 50 மீட்டர் உள்ளே போனார், தள்ளுமுள்ளு நடந்தது, எதையுமே கண்டுக்கல, செருப்படிச்சாங்க, அதை பார்த்து பேசாமல் இருந்தார், அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாங்க, அதுவும் கண்டுக்கல அவர். இவ்வளோ விஷயங்கள் நடந்து போன பிறகு விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன நண்பர்கள் சொன்ன மாதிரி அது அவசியம், கட்டாயம். ஆனால் இவர் எதிர்பார்க்குற ரிப்போர்ட் அங்கே கிடைக்குமா? திமுக மேலே குற்றஞ்சாட்டினா அல்லது சரின்னு சொன்ன விஷயங்கள் அங்கே கிடைக்குமா? சிபிஐ யாரோட கைபொம்மை? பாஜக RSS-ஓட மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஏஜென்சி, விசாரணை அமைப்பு. நான் சொல்லுங்க, விஜய் சொன்னதுங்க. சிவகங்கை காவல் மண்டலத்தில் பேசினார்ல, சிவானந்தா சாலையில் என்ன பேசினார்? சிபிஐ வந்து